வணக்க மகளே. கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது பேசு பொருளாக இருக்கின்ற சில கேள்விகள், இந்த வீடு வாடகை அப்படின்ற அடிப்படையில சில கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுல முதலாவது கேள்வி, இனிமேல் வீடு வாடகை கொடுத்தா அதனை திரும்ப பெற முடியாதா? அடுத்த கேள்வி, வாடகைக்கு இருப்பவர்களை வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டும் அப்படி என்று சொல்ல முடியாதா? எப்படியான சில கேள்விகள் தான் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள்ல அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனால் வீட்டு உரிமையாளர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயம் தான் என்ன, அந்த புதிய சட்டம் யாருக்கானது, இப்படியான பல கேள்விகள் மக்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இது சம்பந்தமாக முழுவதுமான ஒரு விளக்கத்தை தருவதற்காகவே இந்த காணொளி. முழுவதுமாக பார்ப்போம் பாருங்கள். புதிய சட்டத்தின்படி ஒருவரை வீட்டில் வாடகைக்கு அமர்த்தி விட்டால் அவர்களை வெளியேற்ற முடியாது என்றும் வீட்டை உரிமையாளர் திரும்ப பெற முடியாது என்றும் பல தவறான தகவல்கள் பரவி வருகின்றன. இதை கேட்டு பல வீட்டு உரிமையாளர்கள் இனி யாருக்கும் வீடு வாடகைக்கு கொடுக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றதாகத்தான் தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. வழக்கமாக நாம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கும் போது ஒரு சட்டத்தரணி மூலம் ரெண்ட் அக்ரிமெண்ட் செய்து கொள்வோம். உதாரணமாக 2 வருட ஒப்பந்தம் என்றால் அதற்கு முன்னரே உரிமையாளர் வீட்டை திரும்ப கேட்க விரும்பினால் 2 மாதங்களுக்கு முன்னரே நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதே போல் வாடகைக்கு இருப்பவர் வெளியேற விரும்பினாலும் 2 மாதங்களுக்கு முன்னரே அறிவிக்க வேண்டும். இதுதான் நடைமுறையில் இருக்கும் சட்டம். நீதி அமைச்சர் ஹரிசன் நாணயக்கார் அவர்கள் பாராளுமன்றத்தில் விளக்கியுள்ளதன்படி சில வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு இருப்பவர்களிடம் அடாவடித்தனமாக நடந்து கொள்வதை தடுக்கவே இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உதாரணமாக நோட்டீஸ் காலம் வழங்காமல் நாளைக்கே வீட்டை விட்டு வெளியேறு என்று மிரட்டுவது, மின்சாரம் மற்றும் தண்ணீரை துண்டிப்பது, வீட்டின் பாதையை மூடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கவே இந்த சட்டம் முக்கியத்துவம் அளிக்கின்றது அப்படின்ற விஷயத்தையும் கூறியிருக்கின்றார். இத்தகைய அடாவடி செயல்களுக்கு எதிராக இனி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். எதிர்கட்சிகள் கூறுவது போல இது ரகசியமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. 2025 செப்டம்பர் 15 இது குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது. மேலும் 2025 நவம்பர் முதல் 2026 ஜனவரி வரை 3 மொழிகளிலும் மக்களின் கருத்துக்களுக்காக இணையதளத்தில் பதிவிடப்பட்டு மக்களின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டு உரிமையாளர்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வீடு வாடகைக்கு கொடுக்கலாம். நீங்கள் சட்டப்படி 2 மாதங்கள் நோட்டீஸ் வழங்கி உங்கள் வீட்டை திரும்ப பெற முடியும். அதேபோல் வாடகைக்கு இருப்பவர்களும் சட்டப்படி வெளியேற முடியும். ஆனால் ஒப்பந்தத்தை மீறி திடீரென யாரையும் வெளியேற்ற முற்படுவதே இப்போது சட்டப்படி குற்றமாகி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இறுதியாக ஒரு கேள்வி, அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தம் வாடகைக்கு இருப்பவர்களுக்கு பாதுகாப்பை தருகின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சில வாடகைதாரர்கள் வீட்டை காலி செய்ய மறுக்கும் போது வீட்டு உரிமையாளர்களுக்கு இந்த சட்டம் எந்த அளவு பாதுகாப்பை வழங்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்தும் இது போன்ற தெளிவான தகவல்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.